டயபெட்டிஸ், சர்க்கரை வியாதி, அதை பற்றின டேட்டா தான் பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்தியாவில் ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு கண்டிப்பாக டயபெட்டிஸ் இருக்குமா? தாத்தா பாட்டி, அங்கிள் ஆண்டி, மம்மி டாடி, பையா தீதி, இப்படி யாராவது ஒருத்தருக்கு வீட்டில் கண்டிப்பாக டயபெட்டிஸ் இருக்குங்கிறாங்க. இத்தனை பேருக்கு டயபெட்டிஸ் இருந்தும் எத்தனை பேருக்கு தெரியும் டயபெட்டிஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் சுகர்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ். டயபெட்டிஸ் இருக்கிறவங்க வெறும் சுகர் மட்டும் இல்லை, நம்ம டெய்லி உயிர் வாழறதுக்காக உயிரை விட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற எதையுமே சாப்பிடக்கூடாதுன்னு. டாக்டர், எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நீங்களே சொல்லுங்கள் டாக்டர். நீங்கள் சொன்னால் தான் கேட்பாங்களா? இட்லி, தோசை, பொங்கல், அப்புறம் பூரி, வடை. சூப்பர். அப்போ வேறு எதை தான் சாப்பிட்றது? டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கிட்டே கேட்போம் என்ன சாப்பிட்றாங்கன்னு. எனக்கு 18 இயர்ஸ் நான் டயபெட்டிக்கில் இருந்தேன். எனக்கும் டயபெட்டிக் இருந்தது. எனக்கு டயபெட்டிக் ஒரு 8 இயர்ஸாக இருக்குது. 3 வருஷமாக தான் இருக்குது. HbA1c ஃபார் 10.5. இருங்க, ஹெச்பி சோன்ஸோ 10.5னா அதுக்கு பேர் HbA1c. அப்படின்னா இந்த HbA1c என்றது லாஸ்ட் 3 மந்த்ஸோட சுகர் ஆவரேஜ். நார்மலாக ஒரு பர்சனுக்கு எவ்வளோ இருக்கணும்? அது 5 to 6 மெயின்டைன் பண்ணணும். The HbA1c level where it was 8.9, 10.5, 10.1. HbA1c 11.5 இருந்தது. என்ன டாக்டர் இவ்வளோ சர்வசாதாரணமாக சொல்கிறாங்க? அப்படின்னா இவங்கெல்லாம் நம்ம சாப்பிட்ற இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இது எதையுமே சாப்பிட முடியாது. ஐயோ, ஆசையாக இருக்குமே. ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லுவோம் சார். மீறி சாப்பிட்டா எண்ட் ஆர்கன் டேமேஜ் இஸ் ஹேப்பனிங். எண்ட் ஆர்கன்னா என்னென்னா ஐஸ், ஹார்ட், கிட்னி. கிட்னி ஃபெயிலியர் இஸ் இன்னெவிட்டபிள் இன் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ். சோலி முடிச்சு. அப்போ நீங்களாம் என்ன தான் சாப்பிடுவீங்க? உங்கள் டெய்லி டயட்டில் என்ன தான் இருக்கும்? தோசை இருக்குது, இட்லி இருக்குது, இடியாப்பம் இருக்குது, பொங்கல் இருக்குது, ரைஸும் இருக்குது. சப்பாத்தி, இட்லி, ரவா கிச்சடி. ஐயோ, பொங்கல் வேணும்னு நினைங்க, இட்லி வேணும்னு நினைங்க, உப்புமா வேணும்னு நினைங்க, பூரி வேணும்னு நினைங்க. இப்போ எனக்கு ரைஸ் கூட இப்போ ஆகிடுச்சு. மத்தியானத்தில் ரைஸ், தயிர் சாதம் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. அதை கூட உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்ருக்கேன் நான். அது இட்லி, தோசை, சப்பாத்தி ஃப்ளவர், ரைஸ், இடியப்பம், உப்மா. அப்போ உங்கள் டயபெட்டிஸ் இதெல்லாம் சாப்பிட்டா HbA1c அதிகமாகிடுன்றாங்க டாக்டர்ஸ். HbA1c கேம் டவுன் டு 7.1. இப்போ 7க்கு வந்துட்டேன் நான். அது இப்போ எனக்கு டயபெட்டிக்கே இல்லை. எப்படி சார்? உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. எனக்கும் ஒன்றும் புரியல. ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, கேட்டு சொல்லிடுறேன்.